ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஸ்ஸி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மாம்பழ சீசனில் மாம்பழத்தை வச்சு மாம்பழ லஸ்ஸி தான், மேங்கோ லஸ்ஸி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 250 ml அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சிலிப்பி தண்ணி ஊற்றி மோராகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த மோரை விட நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிக்கும் பொழுது நல்ல க்ரீமியாக நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். லஸ்ஸியும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் 2 செந்தூரா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம் வேணாலும் மாம்பழம் எடுத்துக்கலாம், ஆனால் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ பழத்தை அரிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அந்த தயிரையும் சேர்த்துருங்க. இதில் தேவைன்னா சில பேருக்கு கொஞ்சமாக பால் சேர்த்து அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப க்ரீமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக டேஸ்ட் உங்களுக்கு புளிப்பு இல்லாமல் கிடைக்கும். வேணும்னா அந்த பால் சேர்த்து கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மேங்கோ லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் இதில் பொடி பொடியாக மாம்பழத்தை அரிஞ்சு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மேலே டாப்பிங்ஸ் மாதிரி தான் இப்போ வச்சு காமிக்கிறேன். நீங்கள் அதில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். குங்குமப்பூ, நட்ஸ் எல்லாமே உங்களோட தேவைகளை பொறுத்து தான். நீங்கள் எப்படி வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த சம்மருக்கு குளு குளுன்னு இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.